இவனோட அப்பா என் அப்பா நடக்கிற தெருவுல ஷூ பாலிஷ் போட்டுக்கிட்டு இருந்தவன். இவனோட அம்மாவுக்கு இவனை படிக்க வைக்க கூட காசு இல்ல. நான் தான் இவனுக்கு சாப்பாடு போட்டேன். இது வரைக்கும் நான் அமைதியா தான் இருந்தேன். ஆனா இனிமே இவனுக்கு இவனோட தகுதியை காட்டணும். ஒரு நிமிஷம். அந்த ராஜு சிங்காவுக்கு எல்லா பெரிய ப்ராஜெக்டையும் தரேன்னு சொன்னல, அதை இப்பவே கேன்சல் பண்ணுங்க. அவனோட எல்லா ப்ராஜெக்டையும் உடனே ஸ்டாப் பண்ணுங்க. அவனை நிறுத்துங்க. இவன் சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா நீ நடு தெருவுக்கு வந்துருவ. ஹலோ, ராஜ், நீ கவலைப்படாத. ராஜீவும் மின்டியும் இந்நேரம் வந்திருப்பாங்க. சார், உங்க கிஃப்ட்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. மத்த கார்ஸ் எல்லாம் ஆன் தி வேல இருக்கு சார். சாரி ஃபார் தி டிலே. பரவாயில்ல ஷர்லி, தேங்க்யூ. என்ன மன்னிச்சிடுங்க. உங்களோட குழப்பம் எனக்கு புரியுது. பெத்த பொண்ணை கட்டி கொடுக்கறது சாதாரண விஷயம் இல்லையே. இந்த பேக் ரொம்ப பெருசா இருக்கே. இதுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கும்? அதுவா, ஒரு 2 கிலோ உருளைக்கிழங்கு, 3 கிலோ வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இருக்குல்ல, கொத்தமல்லி தழை, அதுதான் இருக்கும். இந்த பேக்ல நிஜமாவே என்ன இருக்குன்னு நான் சொல்றேன். இதுல 90 லட்சம் மதிப்புள்ள காரோட பேப்பர்ஸும் 2 கோடி மதிப்புள்ள வீட்டோட பத்திரமும் இருக்கு. என்னது? என்னது? இது நிஜம்தானா? திறந்துதான் பாருங்களேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லார் முன்னாடியும் எங்க அம்மா அசிங்கப்பட போறாங்க. நான் ரொம்ப நேரமா உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் ஜியா. நான் நிஜமான பிச்சைக்காரன் கிடையாது. எப்படி? ஆனா நீ ஜியா, ஜியா, என்னோட வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு உனக்காக மட்டும்தான் நான் இங்க வந்தேன். உன்னை யாருக்கு முன்னாடியும் தலைகுனிய விட மாட்டேன். சீக்கிரம் அந்த பேக திறங்கப்பா. இந்த பில்டப் பார்ட்டியோட சாயம் எல்லார் முன்னாடியும் வெளுக்கட்டும். ஆமா, இப்ப நாங்களும் பார்க்கணும், இவன் ராஜாவா இல்ல பிச்சைக்காரனான்னு. தொறங்க. இதோ பாருங்க, கார் அப்புறம் வீட்டோட பத்திரம் எல்லாம் உங்க பேர்ல. ஏன் பேர்லயா? குடுங்க பாப்போம். என்னோட பேர்ல தான் இருக்கு. ஓ, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எனக்கு தெரியும், என்னோட பொண்ணு அப்பாவியா இருக்கலாம், ஆனா முட்டாள் இல்ல. தேங்க்யூ. சரி, இப்போ நிஜத்தை சொல்லு. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? நீ நிஜமாவே இஷான் அவஸ்தியா இல்ல இஷான் அஸ்ரானியா? நான் ஜியாவோட இஷான். ஜிஷான். நீங்க எல்லாரும் ரொம்ப அப்பாவியா இருக்கீங்கப்பா. நீ என்ன சொல்ல வர ஜெயராஜ்? பாருங்க, என் கண்ணால பாக்குற வரைக்கும் நான் இதை நம்ப மாட்டேன். என்னை பொறுத்தவரை இவன் ஒரு திருடனா தான் இருந்தான். எப்பவுமே திருடனா தான் இருப்பான். போதும், நிறுத்துங்க. நீங்க ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? வாவ், நம்ம அழகான அப்பாவியான முட்டாள் பொண்ணு ஜியா இவ்வளவு சத்தமா பேசுறாளா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட மூத்த பொண்ணு மின்டியும் என்னோட அருமை மாப்பிளையும் வந்துட்டாங்க. நல்லா இருங்கப்பா. ஹாப்பி பர்த்டே அம்மா. தேங்க்யூ. ஹாப்பி 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 பர்த்டே மம்மி. தேங்க்யூ. இது உங்களுக்கு எங்களோட சின்ன கிஃப்ட். இந்த கிரெடிட் கார்டுல 10 லட்சம் லிமிட் இருக்கு. ஷாப்பிங் பண்ணுங்க, பார்ட்டி வைங்க, இல்ல டூர் போங்க. இட்ஸ் அப் டு யூ. 10 லட்சமா? ஜியா அக்கா, அத்தானை பார்த்தா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டியா? ஒரே சிட்டில தான் இருக்கோம், ஆனா மாச கணக்கா பாக்குறதே இல்ல. ஹே ஜெயராஜ், என்ன முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? ஏன் எல்லாரும் துக்கம் விசாரிச்ச மாதிரி இருக்கீங்க? என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஒரு நிமிஷம், இவன் ஏன் இங்க இருக்கான்? மாப்ள, இவரை உங்களுக்கு தெரியுமா? சின்ன வயசுல இருந்தே தெரியும். ஆனா இவன் இப்ப இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லுங்க. இவர் பேரு இஷான், ஜியாவோட பாய் ஃப்ரெண்ட். ஜியாவோட பாய் ஃப்ரெண்டா? இவன் ஒரு பிச்சைக்காரன். ஜியா, எல்லார் முன்னாடியே எங்களை ஏன் அசிங்கப்படுத்துற? மின்டி, என்ன சொல்லணுமோ அதை ஒழுங்கா சொல்லு. இவன் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இஷான். என்னது?
இவன் உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா? நீ என் அக்காவோட டேட் பண்ணிட்டு இருந்தியா? நான் சொல்றத கேளு. எதுக்கும் லாய்க்கு இல்லாதவனே. எல்லாருக்கும் உண்மையை நான் சொல்றேன். இஷானும் நானும் காலேஜ்ல 1 மாசம் டேட் பண்ணோம். அப்போ இவன் ஒரு ஏழை வெட்டி ஆபீசர். இவனோட பாக்கெட்ல 1 பைசா கூட இருக்காது. ஆனா பேசுறது மட்டும் கோடீஸ்வரன் மாதிரி பேசுவான். நான் இவனை விட்டுட்டு வரணும்னு நினைச்சப்பெல்லாம் இவன் அழ ஆரம்பிச்சிருவான். அப்புறம் இவனுக்கு ஏதோ பிச்சை காசுக்கு ஒரு மொக்க வேலை கிடைச்சது. அந்த கேவலமான வேலை கிடைச்சதுக்கு அப்புறமா இவனை பிரேக்கப் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். என்னது, இதெல்லாம் நிஜம்தானா? அதுக்கு என்னமா இப்போ? எல்லாருக்கும் ஒரு பாஸ்ட் இருக்கும். இதுல என்ன பெரிய விஷயம்? இன்னைக்கு அவன் ஒரு சக்சஸ்ஃபுல் மேன். தட்ஸ் வாட் மேட்டர்ஸ், ரைட்? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இவன் கையில தட்டு வச்சுட்டு ஊர் ஊரா பிச்சை எடுத்துட்டு இருக்கான். இவன் பாக்கெட்லயும் சரி தலை எழுத்துலயும் சரி பிச்சைக்காரன் தான். ஒரு பக்கம் விவரமா இருக்கிற உங்க அக்கா, இன்னொரு பக்கம் இவ்ளோ கேவலமா நடந்துக்கிற நீ. ஏன் உன் அம்மாவை இப்படி கஷ்டப்படுத்துற? ஏமா அறிவாளி ஜியா, உனக்கு என்ன அறிவு கெட்டு போச்சா? இந்த பிச்சைக்காரன் உன்னை எப்படி வச்சு காப்பாத்துவான்? காத்த சாப்பிட்டா வாழ போறீங்க இல்ல தண்ணிய குடிச்சா? இவன் வெறும் திருடன், ஏழை மட்டும் இல்ல, இவன் ஒரு பிச்சைக்காரன். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நான் உன் கூட பிறந்த அக்கா, உனக்கு கெட்டது நினைக்க மாட்டேன். என் பாய் ஃப்ரெண்ட பத்தி தப்பா பேச உனக்கு எந்த உரிமையும் இல்ல மின்ட்ரி. சோ ஸ்டாப் இட். ராஜீவ், நீ ஏன் சும்மா நின்னுட்டு இருக்க? அவங்களுக்கு சொல்லு. இவனை உனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும்ல. இந்த முட்டாளை எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். நாங்க ஒரே ஸ்கூலு, ஒரே கிளாஸ். கிளாஸ்ல எந்த பசங்களும் இவன் பக்கத்துல கூட போக மாட்டாங்க. அவ்வளோ பெரிய பிச்சைக்காரன். இவன் மேல கேவலமான நாத்தடிக்கும். ஆனா படிப்புல மட்டும் எப்பவுமே டாப் தான். எக்ஸாம்ஸ்ல டாப்பர்ல வருவான். இப்ப பாருங்க, இன்னமும் பிச்சைக்காரனா தான் இருக்கா. இன்ஃபேக்ட் மின்டி, இவன் இன்னைக்கு பிச்சை எடுத்த போட்டோ உன்கிட்ட இருக்குமே, காமி. ரைட். வாட் ஆர் யூ வெயிட்டிங் ஃபார்? எல்லாருக்கும் காட்ட வேண்டியதானே? ஓ காட், இதுதான் இவனோட நெஜ சுரூபம்னா? இதுவரைக்கும் இவன் நம்ம கிட்ட எவ்வளவு பொய் சொல்லியிருக்கா? இந்தாடா உன்னோட போலி பத்திரம். எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட பொண்ணை ஏமாத்தி எல்லார் முன்னாடியும் என் குடும்பத்தை அசிங்கப்படுத்தி இருப்ப. நீங்க இந்த பேப்பரை கிழிச்சிருக்க கூடாது. உண்மை தெரியும் போது ரொம்ப வருத்தப்படுவீங்க. நீ இன்னும் இங்கேயே நின்னுட்டு இருக்கே, அதுக்கு தான் நாங்க வருத்தப்படணும். பிச்சைக்காரா. என்ன பண்ற? கைய விட. நான் உன் சொந்த அக்காடி. இந்த பிச்சைக்காரனுக்காக ஏன் மேலேயே கைய வைக்கிறியா? என்ன விட. ஏய் ஜியா, என்ன பண்ற? என்ன விட. போதும், நிறுத்துங்க எல்லாரும். தப்பு ஏன் மேலதான். அவன் என்ன ஏமாத்தல, நான் தான் அவனை ஏமாத்தி கூட்டிட்டு வந்தேன். என்னது? ஆமா, ஒரு நாளைக்கு என் பாய் ஃப்ரெண்டா நடிக்கிறதுக்காக இவனுக்கு நான் தான் பணம் கொடுத்து இங்க கூட்டிட்டு வந்தேன். சாரி, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். சாரி சாரி ஈஷான். என் குடும்பம் உன்கிட்ட இவ்வளவு கேவலமா நடந்துப்பாங்கன்னு நான் நினைக்கல. நான் அப்போல இருந்து கத்திக்கிட்டு இருக்கேன்ல, இவங்க 2 பேரும் நிஜமான ஜோடி இல்லன்னு. யாருமே தம் பொண்ண ஒரு பிச்சைக்காரனுக்கு கட்டி வைக்க மாட்டாங்க. பிச்சைக்காரனோ பணக்காரனோ எனக்கு அத பத்தி கவலை இல்ல. நான் இவனை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன். யார் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. முடிஞ்சா என்ன தடுத்து பாருங்க. வாய மூடு ஜியா. ஆஷா, உன் பொண்ணை எப்படி வளர்த்து வச்சிருக்க? முதல்ல காசு கொடுத்து ஒரு பையனை பாய் ஃப்ரெண்டா கூட்டிட்டு வரா.
அப்புறம் எல்லார் முன்னாடியும் அவனை கிஸ் பண்றா. இப்போ என்னடான்னா குடும்ப மானத்தை நடுத்தருவுல ஏலம் விடுறா. சபாஷ் ஜியா, சபாஷ். எல்லார் முன்னாடியும் எங்க முகத்துல கரிய பூசிட்டேன். அதுக்கு என்னமா இப்போ? என்னை யார் கட்டாயப்படுத்தினது? ஏன் சம்மதம் இல்லாம எனக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைக்க பாக்கலானா இதெல்லாம் நடந்திருக்குமா? என் மேலதான் தப்பா? இஷான், இந்த பணத்தை வாங்கிட்டு தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்பு. ஐ எம் ரியலி சாரி. இல்ல இல்ல ஜியா, உன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். உன் சிரிப்புக்காக என் சர்வீஸ் எப்பவுமே ஃப்ரீ தான். ஆனா தப்பு என் மேலயும் இருக்கு. நான் உன்கிட்ட முழு உண்மையும் சொல்லல. ஒரு மனுஷன் வெற்றியோட உச்சத்துக்கே போனா என் நிலைமை எப்படி இருக்கும்னா? எதுல உச்சத்துல? பிச்சை எடுக்கிறது இல்லையா? என்கிட்ட ஏகப்பட்ட பணமும் பவரும் இருந்தாலும் நான் ரொம்ப தனிமையா இருந்தேன். எப்பவும் வேலையிலேயே மூழ்கி இருந்ததால எனக்கு நிஜமான ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்ல. எல்லாரும் என் பணம், பதவி, அந்தஸ்தை பார்த்து தான் வந்தாங்களே தவிர என் குணத்தை யாரும் நேசிக்கல. ஆனா இன்னைக்கு ஜியா, எல்லாரும் என்ன கேவலப்படுத்தின போதும் நீ எனக்கு ஒரு நிழல் மாதிரி கூடவே நின்ன. உன்ன மாதிரி ஒரு நல்ல மனசு இருக்கிற பொண்ணதான் நான் தேடிட்டு இருந்தேன். அதனாலதான் நான் இந்த பிச்சைக்காரன் ட்ரெஸ் போட்டுட்டு வந்தேன். என்னோட பணத்தை பார்க்காம என் உண்மையான குணத்தை பார்த்து யார் நேசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கதான் இந்த வேஷம். உன்னோட பணத்துக்காக இல்ல. எல்லாரும் உன் பிச்சை எடுக்கிற போட்டோவை பார்த்துட்டாங்க. அதனால இந்த சினிமா டிராமாவை இதோட நிறுத்திக்கோ. என் தங்கச்சியை ஏமாத்தாத. ஜியா, நான் சொல்றது உனக்கு புரியுதா? உன்னை இந்த நிலைமையில விட்டதுக்கு என்ன மன்னிச்சிடு. இப்பவாது நிஜத்தை மட்டும் சொல்லு ப்ளீஸ். ஜியா, நான் தான் நீ உன் கனவுல காதலிச்ச நிஜமான இளவரசன். போதும், நிறுத்து. வீட்டுக்குள்ள போ முதல்ல. இந்த பிச்சைக்காரனை வீட்டை விட்டு நானே கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளுறேன். நட முதல்ல. அம்மா 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 நில்லுங்கம்மா. ஈஷான் உண்மையான கோடீஸ்வரன் என்று நிரூபிப்பானா? ஈஷான் ஜியா காதல் திருமணத்தில் முடியுமா? இது போன்ற கதைகளை மேலும் தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.